உங்ககிட்ட அவன் இல்லையா? ஆனால் கேக் ரொம்ப சாஃப்டாக சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கா? அப்போது இந்த மாதிரி ராகி கேக், அதுவும் இட்லி பாத்திரத்திலே சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே வாயில் கரைஞ்சி போகிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியானது தான். ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இந்த கேக் பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரையரில் எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன். அதே போல் இட்லி பாத்திரத்தில் எப்படி செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துருக்கேன். ராகி மாவில் கேக் செய்யும் போது அந்த ராகி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு 1/4 கப்புக்கும் குறைவாக மைதா, அதாவது 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். மைதா மாவு வேண்டான்னா கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன். இது வந்து அன்ஸ்வீட்டன் கோகோ பவுடர். இதில் சர்க்கரை இருக்காது. இது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, பரவாயில்ல. அடுத்ததாக சர்க்கரை 1/2 கப் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணுன்னா 3/4 கப் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இதையும் சேர்த்துக்கணும். அடுத்ததாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்க்குறேன். காஃபி பவுடர் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும். இது இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற காஃபி பவுடர் தான். கடைசியாக இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏதாவது வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு விஸ்கு வச்சு நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துக்கோங்க. இது கூட வந்து பால் தான் சேர்க்க போகிறோம். பால் நல்லா காய்ச்சி ஆறி இருக்கிற பாலாக சேர்த்துக்கோங்க. பால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பால் மொத்தமாக பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு தேவைப்படும். ஆனால் மொத்தமாக 1/4 கப்பு சேர்க்க வேண்டாம். முதல்ல ஒரு 1/2 கப் சேர்த்துட்டு மெதுவாக வந்து இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த விஸ்கு வச்சு ஒரே சைடாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா கேக் நல்லா சாஃப்டாக வரும். அதே போல் இந்த மாவை நீங்கள் கலந்து கொடுக்கும்போது ரொம்ப மெதுவாக கலந்து கொடுத்திங்கன்னா தான் கேக்கு வந்து அந்தளவுக்கு சாஃப்டாக கிடைக்கும். ரொம்ப ஹார்டாக கடகடன்னு கலந்து விட்டிங்கன்னா கேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்காது. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன். 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்ததுக்கப்புறம் பேட்டர் நல்லா இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்பூனில் எடுத்து ஊற்றி பாருங்கள். நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நான் ஒரு ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. இல்லை ரொம்ப தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பு வீட்டில் இருக்குது பாருங்கள், அதில் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கப்பு இல்லாட்டி டம்ளரில் கூட எண்ணெய் தடவிட்டு நம்ம கேக் வேக வச்சு எடுக்கலாம். இல்லை எதுவுமே வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டுலே நீங்கள் டேரெக்டாக எண்ணெய் தடவி ஊற்றிக்கலாம். நான் இந்த கப்பில் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு மட்டும்தான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு உங்களுக்கு தேவையான நட்ஸ் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் மாவுலேயே நட்ஸு சேர்த்து வேக வச்சாலும் சூப்பராக இருக்கும். இல்லை கார்னிஷ் பண்ணுறதுக்கு நட்ஸு தேவைப்பட்டாலும் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பெரிய சைஸில் இருக்கிற ஒரு டிஃபன் பாக்ஸில் 1/4 கப் மட்டுமே நான் வந்து பேட்டரை சேர்த்துருக்கேன். ஏன்னா நிறைய சேர்க்கக்கூடாது. இது ஏர் ஃப்ரையில் வேக வைக்க போகிறோம். இது மேலே கொஞ்சமாக நட்ஸு தூவி ரெடி பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஏர் ஃப்ரையர் இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் செஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிற சமயத்தில் இட்லி தட்டை வச்சுட்டேன். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்கிற கேக்கை உள்ளே வச்சிடலாம். இப்போ இது மூடி போட்டு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறேன். நீங்கள் டேரெக்டாக இட்லி தட்டிலே ஊற்றிருக்கீங்கன்னா 7 நிமிஷத்துலேயே ரெடி ஆகிடும். ஏன்னா ரொம்ப கம்மியாக மாவு சேர்த்துருப்போம். ஏர் ஃப்ரையர் பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஒரு ஏர் ஃப்ரையரில் ப்ரீ ஹீட் ஆப்ஷன் இருக்கும். அதை பண்ணதுக்கப்புறம் ஏர் ஃப்ரையர் உள்ள இந்த கேக் டின்னை உள்ளே வச்சுட்டேன். இப்போ 140 டிகிரி செல்சியஸில் மொத்தமாக 15 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் 5 நிமிஷம் வச்சு செட் பண்ணி பார்த்தா வேகலை. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக 10 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் 15 நிமிஷத்தில் வெந்துருச்சு. அடுத்ததாக இட்லி பாத்திரத்தில் வெந்ததை ஓப்பன் பண்ணி ஒரு குச்சி இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்பூனோட பேக் சைடு விட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஏர் ஃப்ரையில் வச்சதுமே செக் பண்ணிவிட்டு ரெண்டுமே ஒட்டாமல் வருது. ஸோ கேக் நல்லா வெந்திருக்கு. கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் அந்த மோல்டுலேருந்து எடுத்திங்கன்னா சூப்பராக வரும். இப்போ கேக் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஏர் ஃப்ரையில் வச்ச கேக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே போல் இட்லி பாத்திரத்தை வச்சது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்தது, ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.